தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் குரலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க தயார் எனவும் பிரதமர் மோடி உறுதி. ஐரோப்பிய யூனியனுடனான ஒப்பந்தம் உற்பத்தி தொழில்துறைக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளது. தரத்தை மனதில் வைத்து தொழில்துறை செயல்பட்டால் ஐரோப்பிய யூனியனின் நம்பிக்கையை பெறலாம் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. ஒன்பதாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னையில் வாழும் மக்களின் வசதிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். 519 கோடியில் சென்னையில் மேலும் 19 பாலங்கள் கட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் பெருமழை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் வடிகால் கட்டமைப்பு உள்ளது. 2015இல் செயற்கையாக ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவையில் முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆயத்த ஆடை தொழிலில் இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி மாநிலம் தமிழ்நாடு எனவும் பேச்சு. ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜவுளி நிறுவனங்களுக்கு மானியம் வழங்க ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தகவல். பிராட்வேயில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமையவுள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம். புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சர்வதேச சந்தையில் முதன்முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,300 கடந்தது. அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிந்து வருவதால் தங்கத்தின் முதலீடுகள் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு வரலாறு காணாத வகையில் 9,520 உயர்வு. கிராமுக்கு 1,190 உயர்ந்து 16,800 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 425 ரூபாய்க்கும் 1 கிலோ 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீட்டிக்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் நிறைவு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 16.02 லட்சம் பேர் மனு அளித்துள்ளதாக தகவல். உயர்கல்வி நிறுவனங்களில் ராகிங்கை தடுக்க யுஜிசி கொண்டு வந்துள்ள புதிய விதிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. புதிய விதிகள் மூலம் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிர மாநிலத்தில் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து கருப்பு பெட்டி மீட்பு. ஆய்வுக்கு பின் விமான விபத்துக்கான காரணங்கள் தெரியவரும் என தகவல். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள். திமுக எம்எல்ஏ கோ தளபதி காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருந்த நிலையில் முற்றும் மோதல். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் விகிதத்தை குறைத்து அரசாணை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு.
ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 40%, பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% மதிப்பெண் குறைப்பு. சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் கவி சக்கரவர்த்தி கம்பரின் முழு உருவச்சிலை திறப்பு. சிலையை திறந்து புகைப்படத்திற்கு மலர் தூவி ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை.